கிங் எபிசோட் 7. கார்த்திக்கை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் அவனுடைய தோளில் தட்டினான். என்ன பண்ற? உன்னை யார் என்ன தொட சொன்னது? கார்த்திக் வால் மிதிக்கப்பட்ட நாய் போல குதித்தான். வேகமாக தன்னுடைய தோளில் இருந்த ஹரிஷின் கைகளை தட்டிவிட்ட அவன் டென்ஷனுடன் ஹரிஷை பார்த்து கத்தினான். தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டுகளில் கைகளை நுழைத்து ஸ்டைலாக நின்ற ஹரிஷ் கார்த்திக்கை அலட்சியமாக பார்த்தான். நீ போட்டிருக்கிற சூட் வெறும் 2 lakhs செலவு பண்ணி தச்சது, அவ்வளோதானே? ஆக்சுவலாக என்னோட சந்தனா கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுறதான் விரும்புவா, இருந்தாலும் அவளுக்கு ஜுவல்னா கொஞ்சம் பிடிக்கும் சொன்ன ஹரிஷ் அவனுடைய பேச்சால் திகைத்து போய் நின்றிருந்த சந்தனாவை தன் பக்கமாக இழுத்தான். ஏன் கார்த்திக், சந்தனாவோட கழுத்தில் இருக்கிற ட்ரீம் லவர் நெக்லஸ் நீ பார்க்கலையா? அது உன்னோட சூட்டை விட 100 மடங்கு காஸ்ட்லியானது. ஹரிஷ் சொன்னதும் அந்த இடமே சடனாக அமைதியானது. அனைவரின் பார்வையும் சந்தனாவின் பக்கம் திரும்பியது. இன்னும் கூறப்போனால் அவர்கள் எல்லோரும் சந்தனாவின் கழுத்தைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். என்ன, சந்தனா நிஜமாவே ட்ரீம் லவர் நெக்லஸ் போட்டிருக்காளா? ஒரு ரிலேட்டிவ் ஆச்சரியத்துடன் கேட்க அந்த இடமே தீப்பற்றியது போல் ஆனது. உடனே இன்னொருவர், இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப கம்மியான பேருக்கிட்ட தான் அந்த நெக்லஸ் இருக்கும், நிஜமாவே அதுதானா என்றார். எக்ஸைட் ஆன பெண்கள் சந்தனாவின் பக்கத்தில் போய் ஆர்வமாக பார்த்தனர். பெரும்பாலான ஆண்களுக்கு கூட அந்த நியூஸ் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. எல்லோரும் ஆச்சரியத்துடன் சந்தனாவை பார்த்தனர். ஒரே நிமிடத்தில் கார்த்திக்கை டம்மியாக்கி சந்தனாவை அந்த கூட்டத்தின் ஹீரோயின் ஆக்கியிருந்தான் ஹரிஷ். தன்னையும் அறியாமல் ஹரிஷை ஆச்சரியமாக பார்த்த சந்தனா, இன்னைக்கு என்னமோ ஹரிஷ் கொஞ்சம் வித்தியாசமா தெரிகிற மாதிரி இருக்கு என்று மனதிற்குள் நினைத்தாள். சந்தனாவின் கழுத்தை உற்று பார்த்த கார்த்திக், இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்த பார்க்குறீங்க, இது கண்டிப்பா ட்ரீம் லவர் நெக்லஸா இருக்காது. இவ்வளோ ரேரான நெக்லஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஏது காசு? கண்டிப்பா இவ போட்டிருக்கிறது ஃபேக்காக தான் இருக்கும் என்றான். அவனை நேராக பார்த்த ஹரிஷ், எங்க கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதோட உன்னோட இந்த கேள்விக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்றான். அதுவரை தள்ளி நின்றிருந்த திலகா ஹரிஷ் என்று தன் மருமகனை அழைத்தார். ஆனால் அவனுடைய முகத்தில் இருந்த வார்னிங் லுக்கை பார்த்தவர் அவனை விட்டுவிட்டு சிரித்துக்கொண்டே கார்த்திக்கின் முன்னால் போய் நின்றார். கார்த்திக், ஹரிஷ் உன்னோட சின்ன பையன், இன்னும் அவனுக்கு எப்படி பேசுறதுன்னு சரியா தெரியாது. சரி, அதெல்லாம் விடு. உன்னோட அப்பா அம்மா எங்க? நான் வந்ததிலிருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே என்று பேச்சை மாற்ற முயற்சித்தார். ஆனால் கார்த்திக்கின் மனது கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. என்ன தைரியம் இருந்தா அந்த முட்டாள் ஹரிஷ் அவ்வளோ ஈஸியா என்னை எதிர்த்து பேசியிருப்பான். மனதிற்குள் கோபமாக நினைத்தவன் திலகாவை ஏளனமாக பார்த்தான். என்னோட பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாள் ஃபுல்லா எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி லேசி கிடையாது என்று அவரின் முகத்தில் அடித்தார் போல கூறினார். கார்த்திக் அப்படி சொன்னது திலகாவை காயப்படுத்தியது. அதே நேரத்தில், நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஒரு வயதான பெண்மணியின் கம்பீரமான குரல் கேட்டது. பாட்டி? கார்த்திக்கின் முகம் சட்டென்று பிரைட்டாக மாறியது. அவன் வேகமாக திரும்பி பார்க்க அங்கு அந்த குடும்பத்தின் மூத்த தலைவி அனுராதா ஜெயராமன் மால்பெரி சில்க் அணிந்து மிடுக்காக வந்து கொண்டிருந்தார். கார்த்திக் வேகமாக அவரிடம் ஓடினான். அனுராதா தன்னுடைய ஃபேவரட் பேரனை சந்தோஷமாக பார்த்தார். கார்த்திக்கை பார்த்ததும் அவருடைய முகம் சாஃப்டாக மாறியதுடன் அதில் மகிழ்ச்சியான சிரிப்பு தெரிந்தது. ஆனால் சந்தனாவின் பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷை பார்த்ததும் அவருடைய அந்த சிரிப்பு ஸ்விட்ச் போட்டது போல மறைந்தது. அனுராதா பாட்டிக்கு தன்னை பிடிக்காது என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. எல்லாரும் வந்தாச்சுன்னா நாம உட்காரலாம் உத்தரவிடுவது போல கூறிய அனுராதா கார்த்திக்கின் கையை பிடித்துக்கொண்டு மெயின் டேபிளை நோக்கி நடந்தார். எல்லோரும் உட்கார்ந்த பிறகு அனுராதா அவர்களை என்கரேஜ் செய்யும் வகையில் பேசினார். எல்லோரும் அந்த குடும்பத்திற்காக ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டும் என்று கூறியவர் பேச்சை முடித்துக்கொண்டு அமர அந்த பார்ட்டி தொடங்கியது. ஹரிஷ் அங்கு வகை வகையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை பார்த்தான். அவனுக்கு பசியாக இருந்தது. பார்ட்டி தொடங்கியதும் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் அவனுக்கு தேவையானதை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். திலகாவும் சந்தனாவும் உரைத்ததை அவன் சட்டையே செய்து கொள்ளவில்லை. இப்பொழுது அனுராதா மறுபடியும் ஏதோ பேசத் தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தியானா மீடியாவோட CEO மாறிட்டதா கேள்விப்பட்டேன். புது CEOக்கு நம்ம கார்த்தியோட வயசு தான் இருக்கும்னு சொன்னாங்க என்றவர் கார்த்திக்கை ஒரு முறை பாசத்துடன் பார்த்துவிட்டு, அந்த புது CEO நாளைக்கு அபிஷியலா பொறுப்பேற்றுக்க போறாரு என்றார். அனுராதா சொல்லி முடித்ததும் அங்கிருந்த எல்லோரும் அதுவரை கேள்விப்படாத அந்த விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசத் தொடங்கினர். தியானா மீடியாவோட CEO ஏன் திடீர்னு மாத்திட்டாங்க, என்ன விஷயமா இருக்கும் என்று ஆளாளுக்கு அதை பற்றி கிசுகிசுப்பாக பேச ஆரம்பித்தார்கள். தியானா மீடியாவின் CEO மாறுவதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அனுராதா குடும்பத்தின் கீழும் சில மீடியா மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகள் இருந்தன. அவர்கள் அனைவரும் மிகப்பெரிய கம்பெனியான தியானா மீடியாவோடு இணைந்து பணியாற்ற விரும்பினர்.
அதனால் தியானா மீடியாவுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு இதுவரை நிறைய ஆட்களை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அளித்த ஆஃபர்கள் அனைத்தையும் தியானா மீடியா நிராகரித்தது. தியானா மீடியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவர்கள் அனுராதா குடும்பத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. ஆனால் அந்த கம்பெனியின் CEO மாறுவதால் இப்போது ஒருவேளை அவர்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் என்பது அங்கிருந்தவர்களின் எண்ணமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிட அவர்கள் யாரும் தயாராக இல்லை. வெற்றியோ தோல்வியோ ஒரு முறை முயற்சித்து பார்ப்பது நல்லது என்று நினைத்தார்கள். சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்த ஹரிஷ் தியானா மீடியா கம்பெனியை பற்றிய பேச்சு வந்தபோது லேசாக தலையை உயர்த்தி பார்த்தான். அவனுடைய கண்களில் ஒரு கேலியின் சாயல் தெரிந்தது. அனுராதா அமைதியாக அங்கிருந்தவர்களின் ரியாக்ஷன்களை கவனித்தார். பின்பு மெதுவாக, புது சிஓவை போய் மீட் பண்றதுக்கு உங்கள யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த டீலை ஓகே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுப்பேன் என்றார். நான் போக ரெடியா இருக்கேன், கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூறினார். பாட்டி, நான் தான் போவேன். இன்னொரு இளைஞன் கை தூக்கினான். அதற்குள் அங்கிருந்த மற்றொருவர், பாட்டி என்ன அனுப்புங்க, நான் டீம் ஒர்க்ல ரொம்ப பெஸ்டா இருப்பேன் என்று ஆர்வமாக கூறினார். அதையெல்லாம் பார்த்த சந்தனாவிற்கும் உள்ளுக்குள் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் அவளுக்கு இருக்கும் லோ ஸ்டேட்டஸ் லெவலை நினைத்து எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து அங்கு நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தாள். ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுவதை கேட்டு திருப்தியாக புன்னகைத்த அனுராதா கடைசியாக தன் பக்கத்தில் ஆர்வத்துடன் அமர்ந்திருந்த கார்த்திக்கை பார்த்தார். அவனுடைய தலையை தடவி கொடுத்தவர், கார்த்திக், இந்த விஷயத்தை உங்ககிட்ட விடுறேன், என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கோ என்றார். கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா நான் அவங்க கூட ஒரு நல்ல டீலை பேசி முடிப்பேன் என்று ஓவர் கான்பிடன்ஸோடு கூறினான். அதை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எது, நீ டீலை பேசி முடிக்க போறியா? யார் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது? தியானா கம்பெனியோட புது சிஓவை நீ ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. அதை பத்தி எதுவுமே தெரியாம நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறியா? சரி, எங்க போற? எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வந்தாவனோ, அப்ப பாத்துக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அந்த மீட்டிங் முடிந்ததும் ஹரிஷ் திலகாவையும் சந்தனாவையும் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அப்போது ஹரிஷ் பேசிய எதுவுமே சந்தனாவின் காதல் விழவில்லை. அவள் அனுராதா கூறிய அந்த தியானா கம்பெனியுடனான டீலை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். இந்த பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலம் அவளுடைய சொந்த கம்பெனியையும் காப்பாற்ற முடியும். ஒருவேளை இந்த வாரத்திற்குள் அவள் எதிர்பார்க்கும் பினான்சியல் சப்போர்ட் கிடைக்காவிட்டால் கடைசியில் அசோக்கிடம்தான் போய் நிற்க வேண்டும். அதை பற்றி யோசித்த சந்தனா, ஆனா ஏற்கனவே அசோக் நமக்கு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்கான், இப்ப அதையும் தாண்டி அவங்கிட்ட அமௌண்ட் இருக்கான்னு வேற தெரியலையே என்று கவலையுடன் நினைத்தாள். அவளுக்கு எரிச்சலாக வந்தது. சந்தனாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷால் அவளின் வருத்தத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவன் அப்போதைக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்றைக்கு நைட் தூங்க போவதற்கு முன்னால் பெட்டில் அமர்ந்திருந்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்து, சந்தனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு கார்த்திக் தியானா மீடியாவோட எந்த டீலையும் பேசி முடிக்க மாட்டான், உன்னை தவிர வேற யாராலையும் அந்த டீலை ஓகே பண்ண முடியாது என்று சொன்னான். அதை சொன்ன பிறகு சந்தனாவின் ரியாக்ஷன் என்ன என்பதையெல்லாம் அவன் கவனிக்கவில்லை. அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிவிட்டான். ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தனா ஒரு நிமிடம் திகைத்தாள். அவன் அவளுடைய மனதை அப்படியே படிப்பான் என்று சந்தனா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு சந்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இவன் என்ன லூசா என்பதை போல ஹரிஷை பார்த்த சந்தனாவிற்கு அவன் சொன்னதுதான் உண்மையிலேயே நடக்கப் போகிறது என்பது தெரியாது. என்ன தவிர யார் போனாலும் டீல் ஓகே ஆகாதா? இதை கேட்கவே சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு என்று நினைத்த அவள் அமைதியாக படுத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே சந்தனா ஆபீஸிற்கு சென்றுவிட திலகாவும் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டார். ஹரிஷை போனில் அழைத்த அவனுடைய சித்தப்பா எல்லாம் ரெடியாக இருப்பதாக கூறினார். அதனால் வீட்டில் இருந்து தன்னுடைய புதிய ஸ்கூட்டரில் கிளம்பிய ஹரிஷ் மெதுவாக தியானா மீடியாவிற்குள் நுழைந்தான். பழைய பைக் கண்ணாடியெல்லாம் உடைந்து மோசமான நிலையில் இருந்ததால் நேற்று புதிதாக இந்த ஸ்கூட்டரை வாங்கியிருந்தான் ஹரிஷ். இப்போது திடீரென்று கார் வாங்கினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதால் ஸ்கூட்டரையே திரும்பவும் வாங்கினான். தியானா மீடியா சென்னையின் ஒரு முக்கியமான பகுதியில் அமைந்திருந்தது. சுமார் 50 ஃப்ளோர்களை கொண்ட அந்த கம்பெனி அந்த சரௌண்டிங் ஏரியாவிலேயே மிக உயரமான பில்டிங்காக இருந்தது. இந்த பில்டிங்கின் பார்க்கிங் ஏரியா லக்ஸுரி கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் என்று காஸ்ட்லியான கார்களால் நிறைந்திருந்தது. அந்த கார்கள் அங்கு வரும் பிரபலமான ஆர்டிஸ்டுகளுக்கு சொந்தமானது. என்டர்டைன்மெண்ட் துறையில் தியானா மீடியா முதல் இடத்தை தக்க வைத்திருப்பதற்கான மெயின் ரீசன் நிறைய ஆர்டிஸ்டுகளை தங்கள் கைவசம் வைத்திருப்பதுதான். பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காஸ்ட்லியான கார்களை பார்த்த ஹரிஷ், இந்த கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ண வரவங்கெல்லாம் காஸ்ட்லியான கார்ல வரும்போது
அதோட சிஇஓ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வரதை பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கு என்று நினைத்து கொண்டான். தன்னுடைய ஸ்கூட்டரை அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஓரமாக நிறுத்த நினைத்த ஹரிஷ் அதற்காக சென்றபோது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ரெட் கலர் ஃபெராரி கார் அவனை இடிப்பது போல வந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியான ஹரிஷ், "ஏய், பார்த்து பார்த்து" என்று கத்திக்கொண்டே ஸ்கூட்டரில் இருந்து தாண்டி குதித்தான். அவன் கிட்டத்தட்ட 6 அடி தூரம் தள்ளி குதித்திருந்தான். மெதுவாக எழுந்து நின்று டிரெஸ்ஸில் இருந்த மண்ணை தட்டிவிட்ட ஹரிஷ் அந்த காரை பார்த்தான். அதன் முன்பக்கத்தில் நீளமாக ஒரு கீறல் விழுந்திருந்தது. அவனுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் நிலைமைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. நேற்றுதான் வாங்கிய புது ஸ்கூட்டர். அவன் அந்த காரை ஓட்டி வந்தவனை ஏதோ திட்ட முயற்சிக்க காருக்குள் இருந்து ஒரு பெண் இறங்கினாள். "வண்டி ஓட்டும் போது எங்க போறோன்னு பார்த்து வரமாட்டீங்களா?" என்று கடுப்பாக கேட்டவளை நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ். அங்கிருந்த எல்லோரும் அந்த பெண்ணின் அழகை திகைத்து போய் பார்த்தனர். "யார் அது, இவ்வளோ அழகா இருக்காங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஸ்டாரா தான் இருக்கும்" என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அந்த பெண்ணை பார்த்த ஹரிஷின் வாய் தானாக முணுமுணுத்தது. ரித்திகா, இன்றைக்கே அவளை இங்கு பார்ப்போம் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. இவ தியானா மீடியாவோட ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க, அது இன்னைக்கு தானா என்று நினைத்தான் ஹரிஷ். என்னதான் இருந்தாலும் ரித்திகா தன்னுடைய பழைய கிளாஸ்மேட் மற்றும் இப்பொழுது அவனுடைய கம்பெனியின் ஆர்டிஸ்டாக சைன் செய்ய போகிறாள் என்பதால் அவளுடன் ஆர்கியூமெண்ட் செய்ய அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ரித்திகாவும் ஹரிஷை அடையாளம் கண்டு கொண்டாள். "ஹரிஷ், நீ இங்க என்ன பண்ற?" என்று கேட்டாள். தரையில் கிடந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ஹரிஷையும் பார்த்த அவள், 2 நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட வாட்ச்மேனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டதா யாரோ சொன்னாங்க. ஏதோ ஒரு யங்ஸ்டர் தான் இப்போ இந்த வேலைக்கு போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது ஹரிஷா இருக்குமோ என்று நினைத்தவள் ஹரிஷை இளக்காரமாக பார்த்தாள். ரோட்ல வண்டி ஓட்டும் போது கவனமா 2 சைடும் பார்த்துட்டு ஓட்டணும்னு தெரியாத ஹரிஷ், இப்போ உன்னால என்னோட கார் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு பாரு, அதை சரி பண்றதுக்கு முதல்ல உன்னால காசு கொடுக்க முடியுமா என்று கோபமாக கேட்டாள். அது அவளுடைய புத்தம் புதிய கார். இன்றைக்குத்தான் முதல் முறையாக அவள் அதை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தாள். முதல் நாளே இப்படி ஆகியிருந்தது. அந்த ஆத்திரத்தை ஹரிஷின் மீது காண்பித்தாள். அவள் சொன்னதை கேட்ட ஹரிஷ் புருவத்தை சுருக்கினான். "என் மேல கார் கொண்டு வந்து விட்டது நீ, இப்ப என்ன தப்பு சொல்றியா?" என்று அவளை பார்த்து கேட்டான். அப்போது அங்கு திடீரென்று ஒரு புதிய ஆண் குரல் கேட்டது. "என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கூட்டமா நிற்கிறீங்க?" என்று கேட்டுக்கொண்டே ஒருவன் வர, அதுவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேகமாக விலகி அவனுக்கு வழிவிட்டனர். கிங் எபிசோட் 8. ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? கேட்டுக்கொண்டே அந்த இடத்திற்கு வந்த அந்த புதியவன் ரித்திகாவை பார்த்தவுடன் அவளுடைய அழகில் மயங்கி நின்றான். வேகமாக முன்னால் வந்த அவன், "ஹாய், நீங்க ரித்திகா தானே? நீங்க எங்க கம்பெனியோட கான்ட்ராக்டை சைன் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல" என்று அப்பட்டமாக வழிந்தான். அந்த புதியவனை வித்தியாசமாக பார்த்த ஹரிஷ் அவனுடைய ஐடி கார்டை பார்த்தான். அதில் பாஸ்கர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் என்று எழுதியிருந்தது. பாஸ்கரை பார்த்து ஒரு கவர்ச்சியான சிரிப்பை வழங்கினாள் ரித்திகா. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் ஹரிஷிடம் காட்டிய ரியாக்ஷனுக்கு நேர் எதிராக இப்பொழுது அவளுடைய முகம் இருந்தது. "நீங்க ஏன் உள்ள வராம இங்கேயே நிக்கிறீங்க ரித்திகா? என்ன பிரச்சனை?" என்றவனின் கண்களுக்கு ஹரிஷின் அவ்வளவு பெரிய உருவம் அப்போதுதான் கண்ணுக்கு தெரிந்தது. "யார் நீ?" மரியாதை என்பதே சுத்தமாக இல்லாமல் பாஸ்கர் கேட்க, "நான் யார் நின்ன கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிஞ்சிடும்." ஹரிஷ் கிண்டலாக பதில் கூறினான். அதை கேட்டு பாஸ்கருக்கு கோபம் வந்தது. "பாரா, ஏதோ இந்த கம்பெனிக்கே ஓனர் மாதிரி கெத்தா பேசுறத" என்றான். "நீங்களே கேளுங்க சார், இப்படிதான் என்னோட புது ஃபெராரி கார்ல ஸ்கிராட்ச் போட்டுட்டு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போதே இவனை மாதிரி ஒரு ஆளை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல" என்று பாஸ்கரை நாட்டாமைக்கு கூப்பிட்டாள். அவனும் ஏதோ லாயருக்கு படிக்காமலேயே ரித்திகா அவனுக்கு ஜட்ஜாக ப்ரமோஷன் கொடுத்ததை போன்று மகிழ்ந்து போனான். அந்த அழகான பெண்ணுக்கு நீதி வாங்கி தருவது தன்னுடைய அதிர்ஷ்டம் என்ற தோரணையோடு ஹரிஷை பார்த்த பாஸ்கர், "இந்த இடத்துல ஸ்கூட்டர் ஓட்ட யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது?" என்று அதிகாரமாக கேட்டான். மிஸ்டர் பாஸ்கர், ஏன் இது ரோடு தானே, இங்கே ஓட்டுறதுக்கு எனக்கெல்லாம் யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அப்புறம் இன்னொரு கரெக்ஷன், அந்த பொண்ணு தான் என் ஸ்கூட்டர் மேலே காரை கொண்டு வந்து மோதினா. ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் மட்டும் கீழே குதிக்காமல் இருந்திருந்தா எனக்கும் சேர்த்து இந்த நிலைமை தான் ஆயிருக்கும் என்று ஹரிஷ் தன்னுடைய ஸ்கூட்டரை கை காண்பித்தான். ஹரிஷ் பாஸ்கரை தப்பாக உச்சரிக்க போன விதம் மற்றும் நக்கலாக பதிலளித்த விதம் பாஸ்கரின் கோபத்தையும் ஈகோவையும் தூண்டிவிட்டது. ஏண்டா, ஸ்கூட்டர் கொண்டு வந்து அந்த பொண்ணோட கார் மேலே மோதிட்டு திமிராவ பேசுற? இது பிரைவேட் ஏரியா, இதுக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு தான் கேட்டேன். என்ன, அவங்க கார்ல வந்திருக்கிறதால அவங்க மேல பழிய போட்டு காசு பிடுங்களான்னு பாக்குறியா? நக்கலாக கேட்டவன் இடையில் ரித்திகாவை வேறு பெருமையாக பார்த்து கொண்டான். பாஸ்கர் சார்,
இவன் இந்த கம்பெனியில் புதுசாக வாட்ச்மேன் வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் அந்த வேலையை கரெக்டாக செய்வானானே எனக்கு கவலையாக இருக்கு. ரித்திகா திடீரென கூறினாள். அவள் சொன்னது போலவே இன்றைக்கு அந்த வாட்ச்மேன் வேலைக்கு புதிய ஆள் வரப்போவது பாஸ்கருக்கு நினைவு வந்தது. ஹரீஷின் நார்மலான ட்ரெஸ்ஸையும் அவனுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் பார்வையால் எடை போட்டவன் அவன் நிச்சயமாக வாட்ச்மேன் வேலைக்குத்தான் வந்திருக்க வேண்டும் என்று ஸ்ட்ராங்காக முடிவு செய்தான். ஒன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ரித்திகா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவனை இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன் என்றவன் ஹரீஷிடம் திரும்பி, டேய் இங்கெல்லாம் உனக்கு வேலை இல்லை, முதல் இடத்த காலி பண்ணு, தேவையில்லாமல் எங்கள் கம்பெனியோட இமேஜை ஸ்பாயில் பண்ணாத என்றான். ஓ, இந்த கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் நினைச்சாவே யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்க முடியுமா? முதலில் கிண்டல் செய்த ஹரீஷ், அப்படி ஒரு ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்தது என்று ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டான். ஹரீஷின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஸ்கர் திணற, ஓ, உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு இவருக்கு ரைட்ஸ் இல்லையா? அப்போ யாருக்கு ரைட்ஸ் இருக்கோ அவங்கள இங்கே கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு திமிராக கூறிய ரித்திகா ஃபோனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தாள். அத்தை, இங்கே நம்ம கம்பெனி என்ட்ரன்ஸில் வச்சு ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாமல் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து என்னன்னு கேளுங்க. சினுங்கிக் கொண்டே பேசியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் ஹரீஷ். அடுத்த சில நிமிடங்களில், என்ன ப்ராப்ளம் ரித்திகா, எதுக்காக உள்ள வராமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? குவெஸ்டினோடு ஒரு மிடில் ஏஜ் பெண்மணி அங்கு வந்தார். இந்த ஒரே குவெஸ்டினை கேட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? ஹரீஷுக்கு சலிப்பாக இருந்தது. வந்த லேடி நீட்டான ட்ரெஸ்ஸிங்குடன் பார்க்க டீசெண்டாக இருந்தார். அந்த லேடியின் ஐடி கார்டில் சுகன்யா, டிபார்ட்மெண்ட் மேனேஜர் என்று குறிக்கப்பட்டிருந்தது. சுகன்யா ஹரீஷின் சித்தி அகிலாண்டேஸ்வரியின் கீழ் பல வருடங்களாக வேலை பார்த்தவர். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் ரித்திகாவுக்கே அந்த கம்பெனியில் சான்ஸ் கிடைத்தது. என்ன எல்லாரும் அவகிட்டே கேட்டுட்டு வராங்க, இங்கே இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதா? ஹரீஷ் யோசிக்கும் போதே சுகன்யாவை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் மரியாதையுடன் வணக்கம் வைத்தனர். அதற்குள் ரித்திகா அவரின் காதில் ஏதோ முணுமுணுத்தாள். அதை கேட்ட பிறகு திரும்பி ஹரீஷை பார்த்த சுகன்யா, உன்னோட ஸ்கூட்டரை கொண்டு வந்து காரில் மோதனியா? உடனே சாரி சொல்லிட்டு கிளம்பாம இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? போலீஸை கூப்பிட்டாதான் இங்கிருந்து போவியா என்று எடுத்தவுடன் ஹார்ஷாக மிரட்டினார். அடேங்கப்பா, இந்த கம்பெனியில் நண்டு சிண்டிலிருந்து எல்லாமே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு. இங்கே மாற்ற வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் போலயே. மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட ஹரீஷ், போலீஸ் தானே, தாராளமாக கூப்பிடுங்க, அவங்களே வந்து பார்த்துட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லட்டும் என்று அலட்சியமாகவே பதில் சொன்னான். அதை கேட்டதும் ரித்திகாவிற்கு லைட்டாக வேர்க்க, அதான் போலீஸ்லாம் எதுக்கு? தேவையில்லாமல் கம்பெனியோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும், பேசாமல் இவனை வேலையை விட்டு தூக்கிடுங்க என்று அவசரமாக கூறினாள். ஹரீஷை கீழிருந்து மேலாக அளவெடுப்பது போல நோக்கிய சுகன்யா, சொன்னதை கேட்டுட்டு தான் இருந்த, இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ போலாம் என்றவர் அதன் பிறகு அவனை திரும்பி கூட பார்க்காமல் ரித்திகாவை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அந்த பாஸ்கரும் அவர்கள் பின்னாலேயே வால் பிடித்து கொண்டு போய்விட்டான். நான் என்ன வேலை பார்க்குறேன்னு கூட இவங்களுக்குலாம் தெரியல, ஆனால் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம்மா. நல்ல கம்பெனி, நல்ல ஸ்டாஃப்ஸு, நிஜமாவே அகிலா சித்தி சூப்பராக தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க நினைத்தவன் முதட்டோரம் ஒரு நக்கல் சிரிப்புடன் அங்கிருந்து கிளம்பினான். நீ நேராக உள்ள வராமல் ரோட்டில் போகிற வரவங்கிட்டலாம் எதுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்க என்று சுகன்யா ரித்திகாவிடம் சொல்லி கொண்டிருக்க அவருடைய அசிஸ்டன்ட் வேகமாக ஓடி வந்தாள். மேடம், எங்கே போயிட்டீங்க? இப்போதான் புது சிஇஓ வந்தார், உங்களை உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொன்னார் என்று பதட்டத்துடன் கூறினாள். என்ன, அதுக்குள்ள நியூ சிஇஓ வந்துட்டாரா? சரி ரித்திகா, நீ வா, அப்படியே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறேன் என்று ரித்திகாவையும் அழைத்து கொண்டு போனார் சுகன்யா. அந்த சிஇஓ ஆஃபீஸ் ரூம் கதவின் முன் போய் நின்றவுடன் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றிக்கொண்ட சுகன்யா பணிவாக அனுமதி கேட்டார். எஸ் கமன். உள்ளிருந்து ஒரு அழுத்தமான குரல் கேட்க ரித்திகாவிற்கு அந்த வாய்ஸை எங்கோ கேட்டது போல இருந்தது. இருவரும் உள்ளே நுழைய சிஇஓ அமர்ந்திருந்த ரோலிங் சேர் அவர்களுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பி இருந்தது. குட் மார்னிங் சார் என்று லைட்டாக தலை குனிந்து விஷ் செய்துவிட்டு அவர்கள் நிமிர சர் என்று அந்த ரோலிங் சேர் சுழன்று திரும்பியது. அதில் அமர்ந்திருந்தவனை பார்த்த இருவரும் நீயா என்று கரண்ட் ஷாக் அடித்தது போல அதிர்ந்து போய் நிற்க ஒரு காஸ்ட்லி ஹேண்ட்மேட் சூட் அணிந்து கெத்தாக அமர்ந்திருந்தான் ஹரீஷ். கம்பீரமான தோரணையுடன் சிஇஓ இருக்கையில் அமர்ந்திருந்த ஹரீஷை பார்த்து திகைத்து போன இருவரும் பேசுவதற்கு வாய் வராமல் தடுமாறினார்கள். அப்பொழுது எக்ஸ்கியூஸ் மீ என்ற ஒரு இனிமையான குரல் கேட்க ஹரீஷிற்காக அவனுடைய சித்தப்பா ஏற்பாடு செய்திருந்த பர்சனல் செக்ரட்டரி நிகிதா உள்ளே வந்தாள். வந்தவள் சுகன்யாவை பார்த்து, என்ன சுகன்யா மேம், நம்ம புது சிஇஓ வந்திருக்காரு, ஒரு விஷ் கூட பண்ணாம இப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க என்று கேட்டாள். பதட்டத்தில் இருந்த சுகன்யா நிகிதாவின் கைகளை பிடித்து கொண்டு, நிகிதா, நீங்க என்ன சொல்றீங்க? இது நம்ம கம்பெனிக்கு வந்த வாட்ச்மேன் தானே, நீங்க என்னமோ சிஇஓன்னு சொல்றீங்க, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று நடுங்கும் குரலில் கேட்டார்.
என்ன மேம் உளறீங்க? வாட்ச்மேனா? இவர் மிஸ்டர் ஹரிஷ், நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ. இனிமே இவர்கிட்ட தான் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். குழப்பமான முகத்துடன் நிக்கிதா எடுத்து கூற சுகன்யாவிற்கு யாரோ தலையில் இடியை தூக்கி போட்டது போல இருந்தது. அவரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ரித்திகாவின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது. என்ன, ஹரிஷ் சிஇஓவா? அவளால் தன் காதல் விழுந்ததை இப்போது வரை நம்ப முடியவில்லை. நேற்றிலிருந்து அவள் ஹரிஷை அவமானப்படுத்திய ஒவ்வொரு நிகழ்வும் கண்முன்னே வந்து போனது. அவள் மெதுவாக கண்களை உயர்த்தி எதிரில் இருந்த ஹரிஷை பார்த்தாள். டேபிளின் மீது இருந்த பேப்பர் வெயிட்டை ஸ்டைலாக உருட்டி கொண்டிருந்தவன் புருவங்களை உயர்த்தி அவளை கேலியாக பார்த்தான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அங்கே இல்லாததைப் போல பாவனை செய்த அவன், நிக்கிதா, அந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மிஸ்டர் பாஸ்கர் கொஞ்சம் வர சொல்லியிருந்தேனே, என்னாச்சு என்றான். அதை கேட்டு சுகன்யாவிற்கும் ரித்திகாவிற்கும் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், பாஸ்கர் இன்னும் 2 மினிட்ஸ்ல இங்கே இருப்பாரு. நிக்கிதா உடனடியாக பதிலளித்தாள். சுகன்யாவிற்கு அந்த ஏசி அறையிலும் படபடப்பாக வந்தது. ஐயோ, என்ன செஞ்சு வச்சிருக்கேன்? நான் ஒரு சாதாரண மேனேஜர், இந்த கம்பெனியோட சிஇஓவை வேலையை விட்டு தூக்குறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு கணம் பேச முடியாமல் தவித்த அவர் வேகமாக டேபிளை சுற்றி கொண்டு ஹரிஷின் முன் போய் நின்றார். சார் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, இங்கே யாருன்னு தெரியாமல் நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது மாதிரி நடக்காது. ப்ளீஸ் இந்த ஒரு டைம் எங்களை மன்னிச்சிருங்க என்று கையெடுத்து கும்பிட்டபடி கெஞ்சினார். சற்று முன்பு வாட்ச்மேன் என்று நினைத்து ஹரிஷிடம் அவர் காட்டிய ஆட்டிடியூட் எல்லாம் காணாமல் போயிருந்தது. இப்போதைக்கு தன்னுடைய வேலை போகாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே அவருக்கு இருந்தது. அதே நேரத்தில் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே வந்த பாஸ்கர் சிஇஓ சேரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷையும் அவனுக்கு எதிரில் நின்று கெஞ்சி கொண்டிருந்த சுகன்யாவையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான். பாஸ்கர் வந்ததையெல்லாம் சட்டை செய்து கொள்ளாத சுகன்யா, சார் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க என்று மீண்டும் கெஞ்ச ஆரம்பித்தார். ரித்திகாவை ஓரக்கண்ணால் பார்த்த ஹரிஷ், நான் எதுக்காக உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் என்று கேட்டான். இப்பொழுது ரித்திகாவும் தன்னுடைய அத்தை சுகன்யாவின் அருகில் ஓடி போய் நின்றாள். மிஸ்டர் ஹரிஷ், இது எல்லாமே என்னோட தப்பு தான், ப்ளீஸ் கோவப்படாதீங்க, எங்களோட சாரியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று அதே கெஞ்சும் டோனில் கேட்டாள். ஹரிஷ் ஒரு புதிரான புன்னகையுடன் அவளை பார்த்தான். அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அந்த ரோலிங் சேரில் ஒரு முறை சுற்றி வந்தவன் ரித்திகாவின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தான். அதில் பயமும் குற்ற உணர்ச்சியும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. அங்கு நடக்கும் அனைத்தையும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்த பாஸ்கருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. நிக்கிதா, பாஸ்கர் சார் இந்த கம்பெனி இமேஜ் ஸ்பாயில் ஆகிறத பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு, அதனால என்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு வேற சொன்னார் என்று வாட்சை பார்த்தபடி ஹரிஷ் கூற நிக்கிதா புரிந்தது என தலையாட்டினாள். பாஸ்கர், நீங்கள் போய் கேஷியரை பாருங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், உங்களுக்கான ஃபுல் செட்டில்மெண்ட்டை அவர் கொடுத்துருவாரு என்றாள் நிக்கிதா. அதை கேட்டு ஏதோ சொல்ல வந்த பாஸ்கர் ஹரிஷின் இறுகிய முகத்தை பார்த்து எதுவும் பேசாமல் தலைகுனிந்து வெளியேறினார். அங்கிருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து தீவிரமாக பார்க்க தொடங்கிய ஹரிஷ் சுகன்யாவும் ரித்திகாவும் அங்கேயே நிற்பதை பார்த்து, உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல இருக்கா என்று கேட்டான். சுகன்யாவும் ரித்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மருமகளை பார்த்து ஆறுதலாக தலையசைத்த சுகன்யா 2 அடி முன்னால் வந்து, சார், ரித்திகா நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதை பத்தி என்று இழுத்தார். தனக்குள் சிரித்த ஹரிஷ் தலையை உயர்த்தாமல் ஃபைலையே பார்த்து கொண்டிருந்தான். பின்பு, கான்ட்ராக்ட்ல சைனா என்று எதுவும் தெரியாததை போல கேட்டான். உதட்டை கடித்த ரித்திகா, ஹரிஷ் சார், நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் பதில் சொன்னாள். ஹரிஷ் தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு அந்த குஷன் சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான். அதன் பின்பு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தவன் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஹரிஷின் ரியாக்ஷனை பார்த்த சுகன்யாவால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், வேணா இப்படி பண்ணலாமா? நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ரித்திகாவோட கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் என்றார். அதை கேட்டு ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். சுகன்யா மேடம், நீங்கள் சொல்கிறத என்னை பற்றி தெரியாத யாராவது கேட்டால் என்னை பெரிய கொடுமைக்காரன் நினச்சிக்குவாங்க என்று ஹரிஷ் கூற சுகன்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. அவர் ஏதோ சொல்ல வந்தபோது மறுபடியும் அந்த ரூம் கதவு தட்டப்பட்டது. நிக்கிதா வேகமாக கதவின் அருகே சென்று வெளியே இருந்த யாரிடமோ சில வார்த்தைகள் பேசிவிட்டு ஹரிஷின் பக்கம் திரும்பினாள். சார், ஏஜே கம்பெனிலிருந்து அதோட ரெப்ரசன்டேட்டிவா மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு. அவங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாராமா. நிக்கிதா சொல்லி முடித்தவுடன் ஹரிஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கோபம் தெரிந்தது. அந்த முட்டாளை என்னோட ஆஃபீஸ்ல இருந்து துரத்தி விடுங்க, அப்படியே ஏஜே கம்பெனிக்கு நான் சொல்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சுகன்யாவும் ரித்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மருமகளை பார்த்து ஆறுதலாக தலையசைத்த சுகன்யா 2 அடி முன்னால் வந்து, சார், ரித்திகா நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதை பத்தி என்று இழுத்தார்.
தனக்குள் சிரித்த ஹரிஷ் தலையை உயர்த்தாமல் ஃபைலையே பார்த்து கொண்டிருந்தான். பின்பு கான்ட்ராக்ட்ல சைனா என்று எதுவும் தெரியாததை போல கேட்டான். உதட்டை கடித்த ரித்திகா, ஹரிஷ் சார், நான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேங்கிறத மறந்துட்டீங்களா என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் பதில் சொன்னாள். ஹரிஷ் தான் பார்த்து கொண்டிருந்த ஃபைலை டேபிள் மீது வைத்துவிட்டு அந்த குஷன் சேரில் நன்றாக சாய்ந்து அமர்ந்தான். அதன் பின்பு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தவன் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஹரிஷின் ரியாக்ஷனை பார்த்த சுகன்யாவால் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், வேணா இப்படி பண்ணலாமா? நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ரித்திகாவோட கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் என்றார். அதை கேட்டு ஹரிஷ் சத்தமாக சிரித்தான். சுகன்யா மேடம், நீங்க சொல்றத என்னை பத்தி தெரியாத யாராவது கேட்டா என்னை பெரிய கொடுமைக்காரன் நினைச்சுக்குவாங்க என்று ஹரிஷ் கூற சுகன்யாவிற்கு சங்கடமாக இருந்தது. அவர் ஏதோ சொல்ல வந்தபோது மறுபடியும் அந்த ரூம் கதவு தட்டப்பட்டது. நிகிதா வேகமாக கதவின் அருகே சென்று வெளியே இருந்த யாரிடமோ சில வார்த்தைகள் பேசிவிட்டு ஹரிஷின் பக்கம் திரும்பினாள். சார், ஏஜே கம்பெனிலிருந்து அதோட ரெப்ரசன்டேட்டிவா மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு. அவங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாராமா. நிகிதா சொல்லி முடித்தவுடன் ஹரிஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து கோபம் தெரிந்தது. அந்த முட்டாளை என்னோட ஆஃபீஸ்ல இருந்து துரத்தி விடுங்க. அப்படியே ஏஜே கம்பெனிக்கு நான் சொல்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க நம்ம கூட பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இனிமே இவனை இந்த ஆஃபீஸ் பக்கமே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுங்க. வேற ஏதாவது புது ஆளை வச்சு ட்ரை பண்ண சொல்லுங்க. வர ரெப்ரசன்டேட்டிவ் எனக்கு ஓகேவா தெரிஞ்சா அவங்க கூட டீல் வச்சுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கடுமையான குரலில் கூறினான். அதே நேரத்தில் தியானா மீடியாவின் புதிய சிஇஓ யார் என்று தெரியாத கார்த்திக் அந்த ஆபீஸ் ரூமின் வெளியே காத்திருந்தான். இந்த டீலை நல்லபடியாக பேசி முடித்துவிட்டால் அனுராதா பாட்டி அவனுக்கு புத்தம் புதிய ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தருவார் என்று கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தான் அவன். கிங் எபிசோட் 9. ஆபீஸ் ரூமுக்கு வெளியே காத்திருந்த கார்த்திக்கிடம் வந்த நிகிதா ஹரிஷ் அவனை பார்க்க விரும்பவில்லை என்பதை கூறினாள். என்ன பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டானா? கார்த்திக் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமாக கத்தினான். அங்கிருந்த எல்லோரும் அவனை திரும்பி பார்க்க அப்போதுதான் தான் இன்னும் தியானா மீடியாவின் உள்ளே இருப்பதை உணர்ந்தான். உடனே அமைதியாகி தனக்குள் பொங்கி வந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறினார். கார்த்திக்கின் ரியாக்ஷனை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திருப்தியாக புன்னகைத்தான். இப்பத்தானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்ட எப்படி கார்த்திக்? இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட சந்தனாவை அவமானப்படுத்துற என்று நினைத்தவனின் முகத்தில் ஒரு ஃபயர் தெரிந்தது. தியானா மீடியாவின் புது சிஇஓ கார்த்திக்கை பார்க்க கூட விரும்பாமல் வெளியே துரத்தியது ஏஜே குடும்பத்தில் எதிரொலித்தது. அனுராதா பாட்டி ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரையும் வர சொல்லி ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டதை கவனித்த பாட்டி, நம்ம கார்த்திக் இன்னைக்கு தியானா மீடியாவுக்கு டீல் பத்தி பேச போனான். ஆனா அது சக்சஸ் ஆகல. உங்கள கொஞ்சம் பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறினார். பாட்டி, அந்த நியூ சிஇஓக்கு பெரிய இவன் நினைப்பு. என்னை முட்டாள்னு சொன்னதோட வெளியே தோட்டத்தை சொன்னானாமா. இனிமே அந்த ஏரியா பக்கமே என்னை பார்க்க கூடாதுன்னு வேற ஆர்டர் போட்டானாமா. சொன்ன கார்த்திக்கின் முகம் கோபத்தில் சிவந்து கிடந்தது. அதை கேட்ட பாட்டியின் முகம் வேதனையில் சுருங்கியது. அங்கிருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பற்றி தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அதில் உள்ள புத்திசாலிகள் என்ன நடந்திருக்கும் என்பதை மிக எளிதாக யூகித்தனர். தியானா மீடியா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. அவர்கள் கார்த்திக்கை வெளியே துரத்தி விட்டிருக்கிறார்கள். ஆனால் கார்த்திக்கால் அங்கு அவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை. அதற்கு பதிலாக இங்கு வந்து தன்னுடைய கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். பாட்டி கூட கார்த்திக்கு ஆறுதல் சொன்னார்களே தவிர அந்த கம்பெனியை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசவில்லை. எல்லாமே அந்த கம்பெனியின் பவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்பது அவர்களுக்கு புரிந்தது. என்ன மன்னிச்சிரு கார்த்திக், நான் தான் உன்னை செலக்ட் பண்ணி அனுப்பினேன். அதனாலதான் உனக்கு இந்த மன கஷ்டம். பாட்டி கார்த்திக்கின் தலையை தடவி ஆறுதல் சொன்னார். அதன் பிறகு தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை நிமிர்ந்து பார்த்த அவர், தியானா மீடியாவோட புது சிஇஓ பிலோ 30 இருக்கிற ஒரு யங்ஸ்டர். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனிக்கு ஹெட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப கம்மி வயசுனே சொல்லலாம். அதனால அவர் கொஞ்சம் செல்ஃப் ப்ரைட் அதிகமாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஸோ நம்மள மாதிரி ஒரு சின்ன கம்பெனி அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கூட இருந்திருக்கலாம் என்று கூறிவிட்டு அந்த கூட்டத்தை ஒரு முறை பார்வையால் சுற்றி பார்த்தார். ஆனால் அந்த சிஇஓ நாம் அனுப்புகிற ரெப்ரசன்டேட்டிவ் அவருக்கு ஓகேவா தெரிஞ்சா நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரதுக்கு நம்ம ஃபேமிலியில் யார் பொருத்தமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்று நிதானமாக கேட்டார் அனுராதா. அங்கே இருந்த அனைவரும் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு கப் சிப் என்று அமைதியானார்கள். ஏற்கனவே அந்த கம்பெனியில் கார்த்திகையே முகத்தில் அடித்தார் போல வெளியே போ என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் யாருக்கு அங்கே போக தைரியம் வரும்? யாருமே வாலண்டியராக முன்வராததில் அனுராதா ஏமாற்றமாக உணர்ந்தார். என்னது, உங்கள யாருக்குமே அங்க போக விருப்பம் இல்லையா என்று அவர்களிடம் திரும்பவும் கேட்டார். எல்லோரும் அப்படியே சைலண்டாக இருக்க
சட்டென்று எழுந்த கார்த்திக், பாட்டி, தியான மீடியாவோட டீலிங் பேசி முடிக்கிறதுக்கு சந்தனா கரெக்டா இருப்பான்னு தோணுது என்றான். கார்த்திக் சொன்னதை கேட்ட சந்தனா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து முறைத்தாள். அவன் எப்பொழுதும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருப்பான் என்பது சந்தனாவிற்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவளை மாட்டிவிடும் அளவிற்கு மோசமானவனாக இருப்பான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. சந்தனா அதை மறுத்து பேச நினைத்தாள். பாட்டி, அது நான் எப்படி என்று தடுமாறிய சந்தனாவிற்கு கார்த்திக்கின் மேல் கோபமாக வந்தது. அதை வெளிக்காட்ட முடியாமல் அமைதியாக நின்றாள். சந்தனா, நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டான். அவனுடைய குரலில் கலந்திருந்த வன்மத்தை சந்தனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. சந்தனாவின் கவலையான முகத்தை பார்த்து கார்த்திக் சிரித்தான். உன்னோட கம்பெனில பெரிய பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னும் 3 or 4 crores உனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுதுல. இப்போ நீ இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்து இந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தா கண்டிப்பா பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னோட கம்பெனியை திவாலாக விட மாட்டாங்க என்று அவன் கூறினான். இப்போது அதற்கு சரி என்று சொல்வதை விட சந்தனாவிற்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்கிறது? ஏனென்றால் ஆப்ஷனே இல்லாமல் அவர்கள் கொடுத்தது அந்த ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் வருவதைப் போல ஒரு விரலை காட்டி ஏதாவது ஒன்றை தொடு என்றால் அவளால் என்னதான் செய்ய முடியும்? சந்தனா பேச முடியாமல் தவித்தாள். கார்த்திக் இப்பொழுது பாட்டியின் முன் வந்து நின்றான். சந்தனா இதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாட்டி என்று கேட்டான். அனுராதா பாட்டிக்கு கார்த்திக் எப்பொழுதுமே விருப்பமான பேரன். அதனால் அவர் மற்றவர்களின் ஆலோசனைகளை விட கார்த்திக் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். சற்று நேரம் யோசித்த அவர் அதன் பிறகு சரி என்று தலையாட்டினார். சந்தனா, நீ நாளைக்கு தியான மீடியாவுக்கு போய் இந்த டீலை பேசி முடிக்க ட்ரை பண்ணு என்று கட்டளையிடுவது போல கூறினார். பாட்டினா, சந்தனா எப்படியாவது இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாள். அதற்குள் அவளை பார்த்து கையசைத்த பாட்டி, சரி, இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ போய் நான் சொன்னதுக்கான மற்ற வேலைகளை பாரு. நம்ம குடும்பத்துக்காக நீ இதை கண்டிப்பா செய்யணும் என்றார். சந்தனாவின் ஃபீலிங்ஸை பற்றியோ அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை பற்றியோ அங்கிருந்த யாருமே கவலைப்படவில்லை. கூட்டம் முடிந்ததும் அனைவரும் வெளியேறினர். கார்த்திக் முகத்தில் பெரிய சிரிப்புடன் வெளியேறுவதை பார்த்த சந்தனா உதட்டை கடித்தாள். அவள் கோபமாக கால்களை தரையில் உதைத்துவிட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினாள். அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி அவளிடம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. போய் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? கார்த்திகையே அவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்கன்னா நாம போய் என்ன செய்ய முடியும்? அதை பற்றி நினைக்க நினைக்க சந்தனாவிற்கு குழப்பமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. அதனால் தர்ஷினியை அழைத்து பேசலாம் என்று முடிவு செய்தவள் அவளை வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள். தர்ஷினி வந்த பிறகு அவளுடன் பேசிக்கொண்டிருந்த சந்தனாவிற்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருந்தது. என்ன ஹரிஷை வீட்டில் காணும்? திடீரென கேட்டாள் தர்ஷினி. அதற்கு தோளை குலுக்கிய சந்தனா, இன்னைக்கு காலையில சீக்கிரமே வெளியே போயிட்டான். எங்க போயிருக்கான், என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னும் வீட்டுக்கு வரல என்று கூறினாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த தர்ஷினி உதட்டை சுளித்தாள். உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டுறேன் சந்தனா. இந்த 2 வருஷத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற ஐடியாவே வரலையா என்று சந்தனாவை பார்த்து மீண்டும் கேட்டாள். சந்தனா எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க, நீ உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். ஹரிஷ் உன்னை லைஃப்ல முன்னாடி போக விடாம பின்னாடி பிடிச்சு இழுக்கிறானோன்னு எனக்கு தோணுது. உன்னோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் 2 வருஷம் ஆகியும் உன்னால கன்சீவ் ஆக முடியல. இப்போ உன் கம்பெனிக்கு வேற நிறைய பணம் தேவைப்படுது. ரிச்சான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைச்சா உன் லைஃப் இவ்வளோ கஷ்டமா இருக்காது என்று தர்ஷினி அழுத்தி கூறினாள். இதை பத்தி இப்ப பேசுறதுல என்ன பிரயோஜனம் தர்ஷினி? எங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்று சலிப்புடன் கேட்டாள் சந்தனா. மேரேஜ் ஆனா என்ன? அதான் டிவோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே. தர்ஷினி அலட்சியமாக பதில் சொன்னாள். சந்தனா தலையை அசைத்து சிரித்தாள். அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரத்தில் வாசல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. தர்ஷினி, சந்தனா 2 பேரும் ஒரே நேரத்தில் அங்கே பார்க்க ஹரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டு உள்ளே வந்தான். முகத்தில் ஒரு கேலி சிரிப்புடன் தர்ஷினி ஹரிஷ் அவளை கடந்து செல்வதை பார்த்தாள். ஹரிஷ் வழக்கம் போல ஒரு டிஷர்ட்டும் நார்மலான ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான். இப்பொழுது அவனை பார்த்து அவன்தான் தியானா மீடியாவின் CEO என்று கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஆபீஸில் சிங்கம் போல சீறிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு சாதாரண பையனாக மாறியிருந்தான். இந்த டியூவல் ரோல் ஹரிஷுக்கு மிக எளிதாகவே கைவந்தது. ஒரு சட்டையை கலற்றி மாட்டுவது போல நடை, உடை, பாவனை அனைத்தையும் இடத்திற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டான். தர்ஷினி அங்கு இருப்பதையே கண்டுகொள்ளாத ஹரிஷ் சந்தனாவின் பக்கத்தில் போய் அமர்ந்தான். டார்லிங், உன்னோட கம்பெனிக்கு இன்னும் 4 crores தேவைப்படுது இல்லையா என்று கேட்டான். சந்தனா அவனை நேரடியாக பார்க்க கூட விரும்பவில்லை. ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்த அவள், அதை நீ ஏன் கேட்கிற என்றாள். இப்ப எதுக்கு திரும்பவும் அதை பத்தியே கேட்கிற? எப்ப பார்த்தாலும் சந்தனாவை சங்கடப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்க என்று ஹரிஷை பார்த்து கத்தினாள் தர்ஷினி. சந்தனா நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தர்ஷினியை பார்த்து, ஹரிஷை தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாத என்பதை போல ஒரு வார்னிங் லுக் விட்டாள். நேற்று நடந்த ஃபேமிலி மீட்டிங்கின் போது கார்த்திக் அவளை இன்சல்ட் செய்ய முயற்சிக்க அப்போது ஹரிஷ் தான் உதவிக்கு வந்தான். அதே போன்று இப்போது தர்ஷினி அவனை குறைத்து பேசுவதை சந்தனா விரும்பவில்லை.
ஹரிஷ் தலையை திருப்பி தர்ஷினியை பார்த்தான். மர்மமான முறையில் சிரித்த அவன், 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நெருக்கடியான சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நான் சந்தனாவுக்கு 4 crores கொடுத்தா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் தர்ஷினி உடனே சிரித்தாள். ஆனாலும் உனக்கு இவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது ஹரிஷ் என்றாள் தர்ஷினி. அவளை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு டெபிட் கார்டை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான். சந்தனா, நான் உனக்கு முதல்ல அமௌண்ட்டை கையில் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ பணத்தை கையில் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. இந்த கார்டில் 4 crores இருக்கு, நீயே போய் எடுத்துக்கோ என்றான். சந்தனா திகைப்புடன் அந்த கார்டை பார்த்தாள். அவளுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை. தர்ஷினியால் அவளுடைய சிரிப்பை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை. நீ இன்னும் அந்த டிராமாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால சிரிப்பு அடக்கவே முடியல என்றாள். அப்படியா, பரவாயில்ல, அடக்க முடியலன்னா நல்ல சிரி. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிஞ்ச உடனே யாரை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கிஷோர் தர்ஷினியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்குள் அந்த கார்டை திருப்பி திருப்பி பார்த்த சந்தனா அதை நம்பாமல் தூக்கி போட போனாள். சந்தனா, உன்கிட்ட தான் ஆன்லைன் ஆப் இருக்குல்ல, நீ இந்த அக்கௌண்ட் நம்பரையும் நான் சொல்ற பாஸ்வேர்டையும் அடிச்சு பேலன்ஸை செக் பண்ணி பாரு. நான் கண்டிப்பா உன்கிட்ட போய் சொல்லல என்றான். சந்தனா ஹரிஷின் கண்களை பார்த்தாள். அவளுக்கு ஒருபுறம் சந்தேகம் இருந்தாலும் ஹரிஷ் சொல்வதை நம்ப விரும்பினாள். ஆனால் சரியான வேலையே இல்லாத ஒருவன் திடீரென ஒரு டெபிட் கார்டை கொடுத்து அதில் 4 கோடி ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் யார்தான் சந்தேகப்படாமல் இருப்பார்கள்? சந்தனா, உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ பேசுறதுக்காகவே நீ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுல 0 பேலன்ஸ்னு வந்த உடனே ஹரிஷோட முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் என்ற தர்ஷினி கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு ஹரிஷை ஏளனமாக பார்த்தாள். கையில் இருந்த கார்டை கெட்டியாக பிடித்த சந்தனா, ஹரிஷ் விளையாடாத, கண்டிப்பா நான் அதை செக் பண்ணி தான் ஆகணுமா என்று கேட்டாள். கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்கிட்ட போய் சொல்லல. ஹரிஷ் அவளுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுத்தான். தர்ஷினி எழுந்து சென்று தன்னுடைய கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்தாள். உன்னோட பர்த்டே தான் பாஸ்வேர்டு. ஹரிஷ் மெதுவாக அவளுடைய காதல் சொல்ல அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்த சந்தனா பாஸ்வேர்டை போட்டாள். 4 crores சம்திங் என்று பேலன்ஸ் காட்ட சந்தனா திகைத்து போனாள். சோஃபாவில் இருந்து எழுந்து வந்த தர்ஷினி அந்த கம்ப்யூட்டரின் ஸ்கிரீனை பார்த்தாள். அதில் இருந்த சைஃபர்களின் எண்ணிக்கையை கவுண்ட் செய்தவள் நம்ப முடியாமல் கண்களை கசக்கிவிட்டு திரும்பவும் பார்த்தாள். இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அவளுடைய வாய் தானாக கேட்டது. அதே நேரத்தில் உள்ளே நுழைந்த திலகா அவர்கள் இருவரும் கம்ப்யூட்டரின் முன்பு அதிர்ந்து போய் நிற்பதை பார்த்து முகத்தை சுளித்தார். அவர்கள் பக்கத்தில் சென்ற அவர், என்ன நடக்குதுங்க என்று கேட்க தர்ஷினியின் கை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை காட்டியது. அதிலிருந்து அமௌண்ட்டை பார்த்து ஷாக் ஆன அவர், உனக்கு யார் இவ்வளோ பணம் கொடுத்தா என்று சந்தனாவை கேட்டார். அவரை நிமிர்ந்து பார்த்த சந்தனா ஹரிஷை ஜாடையாக காட்டி, ஹரிஷ் தான் கொடுத்தான் என்று பதிலளித்தாள். என்ன, ஹரிஷ் கொடுத்தானா என்று திரும்பி நம்ப முடியாமல் அவனை பார்த்தவர், உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு என்று கேட்டார். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சிரித்த ஹரிஷ், அதை இப்ப சொல்ல முடியாது, அதனால ப்ளீஸ் அதை பத்தி கேட்காதீங்க. கண்டிப்பா இந்த பணம் நேர்மையான முறையில தான் வந்துச்சு. சந்தனா, நீ இந்த பணத்தை யூஸ் பண்ணு, ஒரு பிரச்சனையும் வராது என்றான். பின்பு தர்ஷினியை திரும்பி பார்த்தவன் கேலியாக அவளை பார்த்து உருவங்களை உயர்த்தினான். இப்பதான் உன் முகத்தை பார்க்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஏதோ பேய் அடிச்ச மாதிரி இருக்க. மெமரிக்காக இதே பேஸ்ல உன் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கவா என்று கேட்டான். தர்ஷினியுடைய முகம் அதை கேட்டு இன்னும் சிறியதாக சுருங்கியது. கடுப்புடன் அவனை பார்த்தவளால் இப்போது வரை நடந்ததை நம்ப முடியவில்லை. அவள் ஏதோ சொல்வதற்காக வாயெடுத்தாள். அதை அப்படியே தன் மொபைலில் கிளிக் செய்தான் ஹரிஷ். கிங் எபிசோட் 10. தர்ஷினி ஹரிஷை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் ஏதோ சொல்ல வர அவளின் போட்டோவை கிளிக் செய்த ஹரிஷை பிடித்து சந்தனா அவளது ரூமிற்கு உள்ளே இழுத்துச் சென்றாள். இங்க யாரும் இல்ல, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம். இப்போவாவது சொல்லு ஹரிஷ், அந்த பணம் எப்படி வந்துச்சு என்று கதவை சாத்திவிட்டு மெதுவாக கேட்டாள். ஹரிஷ் சந்தனாவை உற்று பார்த்தான். அவன் மனதிற்குள் சந்தோஷமாக உணர்ந்தான். வாவ், சந்தனா என்ன பத்தி கவலைப்படுறாளா, நான் எந்த தப்பான வழிக்கும் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறா போல என்று நினைத்தவன் அவளை பார்த்து கியூட்டாக சிரித்தான். அதன் பிறகு ஒரு கணம் நிதானமாக யோசித்தவன், சந்தனா, உண்மையிலேயே நீ நம்பவே முடியாத அளவுக்கு நான் ரொம்ப பெரிய பணக்காரன். இப்போ ஒரு பாப்புலரான கம்பெனிக்கு சொந்தக்காரன். இந்த 4 crores எனக்கு ஒரு ஜுஜுப்பி மேட்டர். ஒன்னா நீ நம்புவியா என்று கேட்டான். அவனை மேலும் கீழுமாக பார்த்த சந்தனா, சத்தியமா நம்ப மாட்டேன் என்றாள். ஹரிஷ் இப்போது சத்தமாக சிரிக்க, ஹரிஷ், நீ என்னை கிண்டல் பண்ணாத. சொல்ல விருப்பம் இல்லைனா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். அதுக்காக இப்படிலாம் என்னை ஃபூல் பண்ண ட்ரை பண்ணாத. பட் இந்த பணம் எந்த தப்பான வழியிலையும் வரலன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் கொடுக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா இந்த காசை யூஸ் பண்றதுக்கு என் கம்பெனி திவாலாகிறதே பெட்டர் என்றாள். மனைவியின் நேர்மையை உணர்ந்து அவளை பெருமையாக பார்த்த ஹரிஷ், அவள் நினைத்திருந்தால் அந்த ட்ரீம் லவரை விற்று கம்பெனியை மீட்டு இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் கிஃப்டாக வாங்கி தந்ததை விற்க தனக்கு உரிமை இல்லை என்றுதான் அவள் அதை பற்றியே யோசிக்காமல் இருந்தாள். இது எல்லாமே ஹரிஷுக்கு தெரியும். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல பேபி, நிஜமா இந்த பணம் லீகலானது தான். நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன். உன் கம்பெனிக்காக நீ சீக்கிரமா இதை யூஸ் பண்ணணும். இதுக்கு மேலேயும் நீ ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறத நான் பார்க்க விரும்பல என்றான் அவன். சந்தனாவிற்கு அந்த பணத்தின் மீதான சந்தேகம் முழுமையாக தீராவிட்டாலும்
அவளுக்கு ஹரிஷின் மீது நம்பிக்கை இருந்தது. 2 வருடங்களுக்கு முன்பு அவள் பார்த்த ஹரிஷ் இதே போலத்தான் ஸ்ட்ராங்காக இருந்தான். அதன் பிறகு திடீரென்று ஏதோ நடந்து அவன் மொத்தமாக முடங்கி போனாலும் இதுவரை எந்த தப்பான வழிக்கும் அவன் சென்றதில்லை. அவளுடைய குடும்பத்தாரால் அவனுக்கு எத்தனையோ அவமானங்கள் நிகழ்ந்த போதும் அமைதியாக ஏற்றுக்கொண்டானே தவிர பணத்திற்காக எதையும் செய்பவனாக மாறவில்லை. கையில் இருந்த அந்த கார்டை பார்த்து கொண்டே இதை பற்றியெல்லாம் யோசித்த சந்தனா, சரி நான் உன்னை நம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த பணத்தை திருப்பி தர ட்ரை பண்றேன், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் திருப்பி தந்துடுவேன் என்றாள். சந்தனாவுக்கு ஹரிஷுக்கு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பது போல இருந்தது. ஆனால் பணம் கொடுத்ததால் தான் இப்போது மாறிவிட்டாள் என தன்னை ஹரிஷ் நினைத்துவிடக் கூடாது என எண்ணியவள் கண்கள் கலங்கியபடி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். சந்தனாவின் இந்த தன்மான குணம்தான் ஹரிஷை அவள் மீது காதல் வயப்பட வைத்தது. என் பணம் உன்னோட பணமும் தான், சிரிப்புடன் சொன்ன ஹரிஷ் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். தர்ஷினி ஏற்கனவே அங்கிருந்து ஓடி இருந்தாள். அந்த மூஞ்ச இன்னொரு கிளிக் எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தேன், எஸ் ஆயிட்டானே என்று நினைத்து மனதிற்குள் கிண்டலாக சிரித்து கொண்டான். அதே நேரத்தில் திலகாவும் ஹரிஷுக்கு எங்கிருந்து அந்த 4 கோடி வந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். ஹரிஷுக்கு பின்னால் வெளியே வந்த சந்தனாவிடம் அந்த சந்தேகத்தை கேட்டார். அம்மா, நான் ஹரிஷ் கிட்ட கேட்டுட்டேன், இது எந்த தப்பான வழியிலையும் வரலையான்னு அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க என்று திலகாவை சமாதானப்படுத்தினாள் சந்தனா. தன் மனைவிக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கையை நினைத்து ஹரிஷுக்கு சந்தோஷமாக இருந்தது. டார்லிங், இந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த 4 crores என்ன பெரிய விஷயம், இன்னும் அடுத்தடுத்து நான் உருவாக்க போற சாம்ராஜ்யத்துல உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் see my அமுல் பேபி என்று நினைக்கும் போதே அவனுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஹரிஷுக்கு அந்த பணத்தை கொடுத்த பிறகு திலகா அவனிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் மாற்றம் தெரிந்தது. அந்த வீட்டில் அவனுக்கான மரியாதை கூடியிருந்தது. கம்பெனி பிரச்சனை தீர்ந்து போன சந்தோஷம் இருந்தாலும் அடுத்த நாள் தியானா மீடியாவிற்கு போக வேண்டும் என்பதை நினைத்து சந்தனாவிற்கு உள்ளுக்குள் பீதியாக இருந்தது. கொஞ்ச நேரம் உற்சாகமாக இருந்தவள் திரும்பவும் ஏதோ டென்ஷனோடு இருப்பதை பார்த்த ஹரிஷ், என்னாச்சு சந்தனா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், சும்மாதான் என்று சமாளித்தாள் சந்தனா. இந்த விஷயத்துல ஹரிஷால செய்ய முடியறது எதுவும் இல்லை, எப்படி இருந்தாலும் இதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள ஏன் ஹரிஷ் கிட்ட சொல்லி அவனையும் சேர்த்து டென்ஷன் பண்ணணும், அப்புறம் அவன் தேவையில்லாம அந்த கார்த்திக் மேல தான் கோவப்படுவான் என்று நினைத்த சந்தனா அடுத்த நாள் தியான மீடியாவிற்கு செல்ல போகும் விஷயத்தை அவனிடம் மறைத்தாள். அடுத்த நாள் காலையில் சந்தனா எப்பொழுது போல சீக்கிரமாக கிளம்பி சென்றாள். பணம் கிடைத்து விட்டதால் அதை வைத்து அவளுடைய கம்பெனி பிரச்சனையை தீர்க்கப் போகிறாள் என்று ஹரிஷ் நினைத்துக் கொண்டான். அதன் பிறகு அவனும் வழக்கம் போல டி-ஷர்ட், ஷார்ட்ஸ் என்று வெளியே கிளம்பி போக திலகா அவனிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன் கொடுத்த 4 crores நன்றாகவே வேலை செய்தது. வீட்டை விட்டு சிறிது தூரம் நடந்து வந்தவன் அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு சாலையில் ரெடியாக காத்திருந்த கேரவேனில் ஏறிக்கொண்டான். அங்கு அவனுக்காக ரிச்சான உடைகள் தயாராக இருக்க அதை மாற்றியவன் தியானா மீடியாவின் உரிமையாளர்கள் பயன்படுத்துவதற்காக இருந்த பிரத்யேக வழியில் கம்பெனியின் உள்ளே நுழைந்தான். அதே நேரத்தில் கம்பெனியின் மெயின் கேட்டின் வழியாக தன் காரில் உள்ளே வந்தாள் சந்தனா. காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு ரிசப்ஷனில் CEO ரூமை பற்றி விசாரித்தவள் அங்கிருந்த லிப்டில் ஏறி அதற்கான பட்டனை அழுத்தினாள். அதே நேரத்தில் அதற்கான எதிர் திசையில் இருந்த லிப்டில் ஹரிஷ் ஏறியிருந்தான். இருவரின் லிப்டும் சேம் டைமில் அந்த ஃப்ளோரை வந்தடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் இருவரும் ஒரே ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். கிட்டத்தட்ட ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு சில வினாடிகள் இருக்கும் பொழுது, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று ஹரிஷின் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. எஸ் என்று அவன் திரும்பி பார்க்க அங்கு நிகிதா வேகமாக வந்து கொண்டிருந்தாள். சாரி சார், டிராபிக் ஜாம்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று மன்னிப்பு கேட்டவள் அன்றைக்கு அவன் அட்டென்ட் செய்ய வேண்டியிருந்த எமர்ஜென்சி மீட்டிங்கை பற்றி கூறினாள். நிகிதாவிடம் பேசிக்கொண்டே திரும்பிய ஹரிஷ் தன்னுடைய ஆபீஸ் ரூமிற்கு முன்னால் வந்து நின்றிருந்த சந்தனாவை பார்த்து ஒரு செகண்ட் அதிர்ந்து போனான். அப்படியே பின்னால் நகர்ந்தவன் சந்தனா அங்கிருந்து பார்த்தால் தெரியாதபடி திரும்பி நின்றான். இவன் எங்க இன்னைக்கு கம்பெனிக்கு போலையா என்று யோசித்தவனுக்கு நேற்று கார்த்திக்கை துரத்தி விட்டது நினைவு வந்தது. ஓஹோ, அனு பாட்டி கார்த்திக்கு பதிலா இந்த டைம் சந்தனாவை அனுப்பி விட்டுருக்காங்களா? பரவாயில்லையே, நாம நினைச்சது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு என்று சந்தோஷப்பட்டவன் நிகிதாவிடம் திரும்பினான். நிகிதா, நீங்க லேட்டா வந்ததுக்கு என்கிட்ட சாரி கேட்டீங்கல்ல, ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி கோட்டு சூட்டுமா மாட்டியிருப்பேன். ஹரிஷ் உற்சாகமாக சொல்ல நிகிதா அவனை புரியாமல் பார்த்தாள். ஓகே, நான் இப்பவே மீட்டிங் ஹாலுக்கு போறேன், எனக்கு அங்கே ஃபேஸ் மாஸ்க் ரெடியாக இருக்கணும். தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அவங்க அநேகமாக ஏஜே கம்பெனிலேருந்து டீல் பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீட்டிங் ரூமுக்கு நான் போனதுக்கப்புறம் அனுப்பி வைங்க. அங்கே அவங்க கிட்ட நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டீலுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க. அப்படியே ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சைன் வாங்கிடுங்க. நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன் என்று உத்தரவிட்டான். அதை கேட்டு நிகிதாவின் கன்ஃபியூஷன் இன்னும் அதிகரித்தது.
நேற்று வந்த கார்த்திக்கை பார்க்கவே முடியாது என்று திட்டி அனுப்பியவன் இன்று ஒரு பெண் வரவும் டீலை உடனடியாக ஓகே செய்ய சொன்னது அவளுக்கு வினோதமாக தெரிந்தது. அதற்காக அவளால் ஹரிஷை தவறாக நினைக்கவும் முடியவில்லை. அவனை கேள்வி கேட்கும் உரிமை தனக்கில்லை என்பதை உணர்ந்தவள், எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விரைந்தாள். சந்தனா மீட்டிங் ரூமிற்கு அனுப்பப்பட அங்கே ஹரிஷ் கருப்பு ஃபேஸ் மாஸ்கை மூக்கு வரை அணிந்து கண்களை மறைக்கும் விதமாக ஒரு கருப்பு ரேபான் கிளாஸையும் அணிந்திருந்தான். அப்படி ஒருவரை சந்தனா அங்கு பார்த்ததும் திடுக்கிட்டு தடுமாறியபடி, குட் மார்னிங் சார் என்று சந்தனா சொல்ல வாயை திறக்காத ஹரிஷ் அருகே நின்றிருந்த நிகிதாவை பார்த்தான். உடனே, மேடம் ப்ளீஸ் டேக் யோர் சீட், இங்க ஏஜே கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் ரைட், glad to do business with you என நிகிதா சொல்ல, எஸ் என கூறி தலையாட்டினாள் சந்தனா. பின், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என சம்பந்தமே இல்லாமல் நிகிதா கேள்வி கேட்க, வாட் என்றாள் சந்தனா. அதை கேட்டு தலையில் கை வைத்துக் கொண்ட ஹரிஷ் நிகிதாவை பட்டென பார்த்து, ஃபார்மாலிட்டிக்கு 2 கொஸ்டின் கேட்க சொன்னேன், அதுக்காக இவ்வளோ லிட்டரலாவா என நினைக்க, கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கும் தனது பாஸ் ஹரிஷ் தன்னை முறைக்கிறார் என புரிந்து கொண்டவள், சாரி சார் என்று கூறிவிட்டு படபடப்புடன், எங்களுக்கு டீல் ஓகே என்று டக்கென கூறி உடனே அக்ரிமெண்ட் ஒன்றை நீட்டி அதில் சைன் செய்ய சொல்ல, எல்லாம் வேகமாக நடப்பதாக உணர்ந்த சந்தனா, ஆர் யூ ஷூர் என்றாள். ஹரிஷ் எதுவும் பேசாமல் தம்ஸ் அப் காட்டி கையெழுத்து போட சொல்லி சைகை காட்ட அவள் எதையும் நம்ப முடியாமல் வேகமாக சைன் செய்தாள். அக்ரிமெண்டை சரிபார்த்த நிகிதா, நீங்க போலாம் மேடம் என சந்தனாவை சொல்ல, தன் சீட்டில் இருந்து எழுந்த சந்தனா, சார் டீல் ஓகே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட பிசினஸ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய டீலை டக்குன்னு ஓகே பண்ண உங்க ஃபேஸை பார்த்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்க ஃபேஸை காட்ட முடியுமா என கேட்க, அதிர்ந்து போன ஹரிஷ் பதட்டத்தில் தன் கையை டேபிள் மீது இருந்து எடுக்க, அவன் முன் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த கிளாஸில் ஹரிஷின் கைப்பட்டு கீழே விழுந்து கொட்டியது. அதை பார்த்து மிரண்ட சந்தனா, சாரி சார், தப்பா எதனா கேட்டுட்டேனா என பயப்பட, ஹரிஷ் பதட்டமாக தன் கூலிங் கிளாஸை காட்டி ஏதோ சைகை செய்ய அதை புரிந்து கொண்ட நிகிதா, நோ மேடம், சாருக்கு மெட்ராஸை யாருக்கும் பரவிடக்கூடாதுன்னு தான் மாஸ்க் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காரு, வாங்க நம்ம போலாம் என வேகமாக சொல்லி சந்தனாவை வேகமாக அழைத்து கொண்டு வெளியே போனாள் நிகிதா. ஹரிஷுக்கு அப்போதுதான் மூச்சே திரும்பி வந்தது. தியானா மீடியாவை விட்டு வெளியே வந்த சந்தனாவிற்கும் அங்கு நடந்த எல்லாமே கனவு போல இருந்தது. எல்லாமே ஒரு ஜெட் வேகத்தில் நடந்து முடிந்திருக்க சந்தனா தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். கையில் இருந்த அக்ரிமெண்ட் அந்த டீல் ஓகே ஆனதை உண்மைதான் என்று நிரூபித்தது. சந்தோஷ துள்ளலுடன் அங்கிருந்து வெளியே சென்றவளை சிசிடிவி கேமரா வழியாக ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் ஹரிஷ். நான் தான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னல பேபி, இந்த கம்பெனியே உன்னோட தான், அப்படி இருக்கும்போது இந்த டீல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று வழக்கம் போல மனதிற்குள் நினைத்தவன் உற்சாகமாக தன்னுடைய ரோலிங் சேரில் ஒரு முறை சுற்றி வந்தான். ஏஜே குடும்பத்தினருக்காக சென்னையில் இருந்த ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் பார்ட்டி அரேஞ்ச் செய்திருந்தார் அனுராதா. தியானா மீடியாவுடன் வெற்றிகரமாக டீல் சைன் ஆனதற்காக அந்த சக்சஸ் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அந்த பார்ட்டியின் சென்டர் அட்ராக்ஷனாக சந்தனா திகழ்ந்தார். ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸுடன் சேர்த்து சென்னையில் இருந்த முக்கிய பிரபலங்கள் பலருக்கும் அந்த பார்ட்டிக்காக அழைப்பு அனுப்பியிருந்தார் அனுராதா. அவருடைய ஒரே மோட்டிவ், ஏஜே ஃபேமிலி தி கிரேட் ராஜேஸ்வரன் குடும்பத்துடன் இனி பிசினஸ் ரீதியாக உறவு வைத்துக் கொள்ளப் போவதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதுதான். உண்மையில் அந்த நியூஸ் கேள்விப்பட்ட பலரும் ஆச்சரியத்தில் நம்ப முடியாமல் திகைத்தனர். அவர்களை பொறுத்தவரை ஏஜே ஃபேமிலி ஒரு சிறிய பிசினஸ் குடும்பம், அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மல்டி மில்லியனர்களான ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமான தியானா மீடியா ஏன் அவர்களுடன் டீல் செய்து கொண்டுள்ளது என்பதுதான் பிசினஸ் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக அது இருந்தது. அதிலும் ஏஜே குடும்பத்தின் பிரபலமான வாரிசு கார்த்திக்கை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து துரத்திவிட்ட கம்பெனி இதுவரை பெரிதாக வெளியில் யாருக்கும் தெரியாத சந்தனா போனவுடன் ஒப்புக்கொண்டது பல்வேறு கற்பனை கதைகளை உருவாக்க காரணமானது. ஆனால் ஹரிஷ் இதை பற்றியெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. மீன் குஞ்சிற்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்பது போல தமிழ்நாட்டின் நம்பர் 1 பிசினஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவன் வெகு எளிதாக தியானாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான். ஆளை அசரடிக்கும் அவனுடைய கம்பீரமும் நிதானமும் சில நாட்களிலேயே அவனுக்கு தனி மரியாதையை பெற்றுத் தந்தது. அதே சமயம் எந்த மீடியாவிலும் நியூஸ் பேப்பரிலும் தன்னுடைய பெயரோ போட்டோவோ வராமல் கவனமாக பார்த்து கொண்டான். சென்னையின் பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்த அந்த ஏஜே கம்பெனி பார்ட்டியில் சந்தனாவின் ஹஸ்பண்டாக கலந்து கொண்டான் ஹரிஷ். ஏஜே குடும்பத்தை பொறுத்தவரை அவன் இன்னமும் வீட்டோடு மருமகன்தான். அவனுடைய உயரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. பார்ட்டி ஹாலுக்கு வந்த சந்தனாவும் ஹரிஷும் ஒரு வசதியான இடம் பார்த்து உட்கார போனார்கள். அப்போது, ஏய், நீ வேற ஒரு சீட்ல மாறி உட்காரு, இந்த சீட் அக்ஷரா மேடத்துக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கு. சடனாக ஹரிஷுக்கு பின்னால் இருந்து ஒரு ஹார்ஷான வாய்ஸ் கேட்டது. திரும்பி பார்க்காமலேயே அது கார்த்திக் தான் என்பது அவர்கள் இருவருக்குமே தெரிந்தது. அக்ஷரா மேடமா? அது யாரா அவ்வளவு பெரிய அப்பாட்டகர், நமக்கு தெரியாம என்று சந்தேகத்துடன் ஹரிஷ் நிமிர்ந்து பார்த்தான். இப்பொழுது கார்த்திக் முன்னால் வந்து நிற்க அவனுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ரிச்சான இளம் பெண் நின்றிருந்தாள். அந்த பெண் போட்டிருந்த மல்பரி சில்க் டிசைனர் டிரெஸ்ஸிலேயே அவளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் தெரிந்தது. ஹரிஷ் முதலில் அவளை
சாதாரணமாக பார்த்தான். அவனுக்கு ஏதோ உறுத்த கொஞ்சம் நன்றாக அவளை உற்று பார்த்தான். இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே என்று யோசித்தான் ஹரிஷ். கிங் எபிசோட் 11. ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு நகராமல் அக்ஷராவையே பார்ப்பதை உணர்ந்த கார்த்திக் வேகமாக அவனுடைய தோளில் இடித்தான். நான் சொல்றதும் காதல விழலையா? இந்த சீட் அக்ஷரா மேடத்துக்காக ரிசர்வ் ஆயிருக்கு என்று சத்தமாக கத்தி சொன்னான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் தான் உட்கார போன சீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, அப்படியா, ஆனா இந்த சீட்ல நீ சொல்ற மாதிரி பேர் எதுவும் எழுதி வைக்கலையப்பா என்று நக்கலாக கேட்டான். பதில் சொல்ல முடியாத கார்த்திக் பற்களை நரநரவென கடிக்கும் சத்தம் வெளியில் கேட்டது. அக்ஷரா மேடமா? யாருங்க? ஹரிஷ் புருவங்களை உயர்த்தியபடி கார்த்திக்கை கேட்க, என்ன உனக்கு அக்ஷரா மேடம் யாருன்னு கூட தெரியாதா என்று இகழ்ச்சியாக உதடுகளை வளைத்தான் கார்த்திக். சற்று முன்பு ஹரிஷ் அவனுடைய மூக்கை உடைத்ததற்கு பழிவாங்க நினைத்தவன், இது கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று கடுப்பாக கேட்டான். அவர்கள் இருவரும் பேசிக் கொள்வதை கேட்டு அக்ஷராவின் முகம் இறுக ஹரிஷின் பக்கத்தில் நின்ற சந்தனா சங்கடத்தில் நெளிந்தாள். அவளுக்கு கார்த்திக்கின் மீது ஆத்திரமாக வந்தது. அக்ஷரா வேறொரு டேபிளில் உட்கார்ந்திருந்ததை சந்தனா ஏற்கனவே நோட் பண்ணியிருந்தாள். கார்த்திக் தான் வேண்டுமென்றே அவளுக்கு புதிய சீட் அரேஞ்ச் பண்ணி தருவதாக கூறி இங்கு அழைத்து வந்திருக்கிறான் என்பது சந்தனாவிற்கு நன்றாகவே புரிந்தது. தன்னால் பெற முடியாத அந்த டீலை சந்தனா சக்சஸ்ஃபுல்லாக முடித்துக் கொண்டு வந்ததில் கார்த்திக் அவள் மீது பயங்கரமான பொறாமையில் இருந்தான். அதனால் அவள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தான். சுற்றியிருந்தவர்கள் அந்த சண்டையை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அதனால் கூச்சத்துடன் எழுந்த சந்தனாவை திரும்பி பார்த்த ஹரிஷ், என்னாச்சு பேபி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று அக்கறையுடன் கேட்டான். இல்லை என தலையாட்டிய சந்தனாவிற்கு அந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று குழப்பமாக இருந்தது. தப்பு முழுவதும் கார்த்திக்கின் மீதுதான். ஆனால் அவன் அனுராதா பாட்டியின் பிரியத்துக்குரிய பேரன். அதே போன்று அந்த அக்ஷரா பாட்டியின் ஸ்பெஷல் கெஸ்ட் என்பது சந்தனாவிற்கு தெரியும். அதே சமயம் ஹரிஷை இடம் மாறி அமரச் சொல்லி அவனின் கௌரவத்தை விட்டு கொடுக்கவும் அவளுக்கு மனம் வரவில்லை. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் 2 பக்கமும் பள்ளத்தாக்கி இருக்கும் மலை உச்சியில் நிற்பதை போல தவித்தாள் அவள். இப்பொழுது ஏதோ ஒரு பக்கத்தில் குதித்தே ஆக வேண்டும். சந்தனாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த திலகா எதுவுமே பேசாமல் இந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளுக்குள் ஹரிஷ் அந்த சீட்டை அக்ஷராவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஹரிஷின் அந்த இறுக்கமான தோற்றம் அவருக்கு புதியதாக இருந்ததால் அதை வெளியே சொல்லும் துணிச்சல் வரவில்லை. ஹரிஷ் நகராமல் இருப்பதைக் கண்டு பொறுமை இழந்த கார்த்திக், உனக்கு நான் பேசுறது புரியலையா? இந்த சீட்டை விட்டு மாறி உட்கார சொல்லி இத்தோட 10 தடவை சொல்லிட்டேன், செவிடா நீ, தள்ளிடா என்று கூறியவன், அக்ஷரா மேடம் நீங்க இந்த சீட்ல உட்காந்துக்கோங்க என்றான். ஹரிஷ் அப்போதும் 1 இன்ச்சு கூட அசைந்து கொடுக்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்ததால் அக்ஷரா முகத்தை சுளித்தாள். பாட்டியும் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சந்தனா கடைசியில் விட்டு கொடுத்து போகலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். கார்த்திக் காட்டு கத்தலாய் கத்தியும் அசராமல் நின்றிருந்த ஹரிஷை பார்த்தவள், ஹரி ப்ளீஸ் எனக்காக நீ சீட்டு மாறி உட்கார முடியுமா என்றாள். சந்தனா சும்மா சொன்னாலே ஹரிஷ் அதை செய்வதற்கு தயாராக இருந்தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடைய பெயரை முன்பு போலவே சுருக்கி வேறு கூப்பிட்டது ஹரிஷின் மனதிற்குள் சாரல் அடிக்கச் செய்தது. கண்டிப்பா பேபி, உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்றவன் அந்த சீட்டை விட்டு கொடுத்து விட்டு சந்தனாவிற்கு பின்புறம் இருந்த டேபிளில் போய் அமர்ந்தான். கார்த்திக்கிற்கு கோபமாக வந்தது. ஆனால் அக்ஷராவின் முன் தன்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியிருந்ததால் முகத்தை சிரித்தது போல வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தான். சந்தனாவின் அருகில் அமர்ந்த அக்ஷரா அவளுடைய கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜுவல்லரி பிசினஸில் இருக்கும் அவளுக்கு பார்த்த உடனேயே அது உண்மையான ட்ரீம் லவர் என்பது தெரிந்துவிட்டது. அக்ஷராவிற்கு ரொம்ப நாட்களாகவே அந்த நெக்லஸ் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவர்கள் ஜுவல்லரி பிசினஸில் இருந்த போதும் அந்த நெக்லஸ் அவளுடைய கைகளுக்கு கிடைக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தது. தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல வித்தியாசமாக உணர்ந்த சந்தனா பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அக்ஷரா தான் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட ஏதாவது தப்பா இருக்கா என்று கேட்டாள். அச்சோ சாரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்கள் கழுத்தில் இருக்கிற ட்ரீம் லவர் நெக்லஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை என்றவளின் குரலில் பொறாமை பளிச்சென தெரிந்தது. சந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அக்ஷராவின் ஃபேமிலி பிசினஸ் என்ன என்பது அவளுக்கு தெரியும். அவர்களாலேயே வாங்க முடியாத ஒன்று தன்னிடம் இருப்பதை நினைத்து அவளுக்கு பெருமையாக இருந்தது. அக்ஷரா போன்ற ஒரு பெண் தன்மேல் பொறாமைப்படுவாள் என்று அவள் ஒரு நாளும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த ஃபீலிங் சந்தனாவிற்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது. இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தது என்று பதிலளித்தாள் சந்தனா. புரிந்து கொண்டது போல தலையசைத்த அக்ஷரா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு நெக்லஸ் வாங்கி தர சொல்லணும். அவர் எனக்கு ஒன்றும் கிஃப்டா வாங்கி தர வேண்டாம். இந்த நெக்லஸுக்கு என்ன ரேட் ஆகுமோ அதை விட டபுள் மடங்கு நான் பே பண்ணிடுறேன்
என்றாள். என்ன டபுள் மடங்கா? சந்தனாவும் அக்ஷராவும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்தார்கள். ஒரு ட்ரீம் லவர் நெக்லஸின் விலையே கிட்டத்தட்ட 30 கோடி என்று அவர்கள் கேள்விப்பட்டு இருந்தார்கள். அதன் டபுள் மடங்கு என்றால் 60 கோடி. அங்கிருந்த பலரின் சொத்து மதிப்பு கூட அவ்வளவு தேராது. அக்ஷரா குடும்பத்தின் ஸ்டேட்டஸ் எந்த அளவிற்கு ஸ்ட்ராங் ஆனது என்பது அவர்களுக்கு புரிந்தது. திலகா தன் மகள் எதுவும் பேசாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருப்பதை பார்த்து டேபிளுக்கு அடியில் அவளுடைய காலை மெதுவாக உதைத்தார். நீ எப்படி சில மாதிரி உட்கார்ந்துருக்க? அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. திலகா கூற தன் தாயை நிமிர்ந்து பார்த்தாள் சந்தனா. அதன் பிறகுதான் அங்கிருந்த அனைவரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள். வேறு வழியில்லாமல் தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்து போனை வெளியே எடுத்தாள். அவளது கான்டாக்ட் லிஸ்டில் அசோக்கின் நம்பரை தேடி எடுத்தவள் அவனுக்கு கால் செய்துவிட்டு காத்திருந்தாள். ஹரிஷ் சந்தனா செய்வதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவள் யாருக்கு போன் செய்கிறாள் என்பதை அவனால் கெஸ் பண்ண முடிந்தது. அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் அது அசோக்காகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். அக்ஷரா அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த சந்தனா போனை ஸ்பீக்கரில் வைத்தாள். திலகா மகளின் போனை எட்டி பார்க்க அதில் அசோக்கின் பெயர் தெரிந்தது. அதை பார்த்த அவரின் முகம் சுருங்கியது. ஹரிஷ் இருக்கும் திசையை பார்த்தவர், என்ன அசோக் தான் அதை வாங்கி கொடுத்தானா? இந்த விஷயம் ஹரிஷுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்று கவலைப்பட்டார். ட்ரீம் லவர் நெக்லஸை பற்றி எல்லாம் அதிகம் கேள்விப்படாத